காய்ஸே குட் மார்னிங். வழக்கம் போல் காலையில் எழுந்திரிச்சிட்டு ஒரு பிளாக் காஃபியை போட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பலான்னு பார்த்தா தம்பிக்கு இன்னைக்கு 10th ரிசல்ட் தான். சரி அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தா சர்வே ப்ராப்ளம் சைடில் ஒரு சமபாயத்தில் இருக்காரு. A few inches later. இவனுங்க குடுக்குற பிரஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். ஒரு வழியா என் தம்பி 10th பாஸ் ஆயிட்டான். அவனுக்கு நீங்க கங்க்ராச்சுலேஷன் கமெண்ட்ல சொல்லுங்க. எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சு. நம்ம அப்படியே ஒர்க்குக்கு கிளம்பியாச்சு. ஒர்க்குக்கு போயிட்டு ரிட்டர்ன் கிளம்பி வந்துட்டே இருக்கும் போது செம்ம வெயில் அடிச்சிச்சு. சரி இந்த வெயில் தாங்க முடியாதுன்னு நிறுத்திட்டு தண்ணி குடிச்சேன். தண்ணி குடிச்சிட்டே இருக்கும் போது சைட்ல இருந்து ஒரு குரல் வந்துச்சு. சரி யாருன்னு பார்த்தா ஒரு தாத்தா. சரி அவர் தண்ணி கேட்டாரு. குடிச்சிட்டே இருக்கும் போது இந்தாங்க தாத்தா தண்ணி குடிங்கன்னு. சரி அவரும் வாங்கி தண்ணி குடிச்சிட்டே இருந்தாரு. பெரம்பூர் டு பட்டாளம் போற ரூட்ல தான் அந்த தாத்தா நொங்கு வித்துட்டு இருக்காரு. மறக்காம நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் காய்ஸே. 2 hours later. அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்தா ராகி சேமியா செஞ்சு வச்சிருந்தாங்க. ராகி சேமியாவை சக்கரை இல்லாம சாப்பிட்டுட்டு சப்புன்னு இருக்கு. சரி அப்படியே நம்ம பிராக்டிஸ்க்கு கிளம்பியாச்சு. டைம் வேற ஆயிடுச்சுல. சரி அப்படியே நம்ம போயிட்டு வண்டி எடுத்துட்டு வாக்கிங் வர இடத்துக்கு வந்தாச்சு. அப்படியே நம்ம ஸ்லோவா வாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்பவுமே போல வார்ம் அப் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வார்ம் அப் நீங்களே பாருங்களேன். லைஃப் சான்ஸ் வந்து சரி இந்த அப்படின்னு கையில கொடுங்க உனக்கு தேவைன்னா அதுக்காக ட்ரை பண்ண மாதிரி தான் தப்பு. அப்படியே ஒரு 7 கிலோமீட்டர் ரன்னிங்கை முடிச்சுட்டு அப்படியே நானும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கைஸே பை பாய்.